கச்சத்தீவு விவகாரத்துல எந்த ஒரு தீர்வும் காணப்படாத நிலையில இலங்கை கடற்படையினரால தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நிகழ்வு தொடர்கதையாகிட்டு தான் வருது. தமிழகத்துல மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. ஆனா அதுக்குள்ள 47 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டுமே 167 பேர். திமுக ஆட்சிக்கு வந்த 2021 இருந்து இப்ப வர 1333 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 183 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்படுறது தொடர்கதையாவே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தான் முக்கிய காரணம். 1974 மத்தியில ஆட்சியில் இருந்த காங்கிரசும் இந்த தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த கருணாநிதியும் தான் காரணம். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அப்ப போட்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவோட இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டுச்சு. தமிழர்களோட உரிமை பறிபோகும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்த ஒரு இயக்கமா தான் திமுக இருந்திருக்கு. இலங்கையில கொத்து கொத்தா நம்ம தொப்புள் கொடி உறவு கொலை செய்யப்பட்ட போதும் கூட இங்க ஆட்சியில இருந்தது திமுகவும் காங்கிரசும் தான். அது மட்டும் இல்லாம கச்சத்தீவை தாரை வார்த்ததும் திமுகவும் காங்கிரசும் தான். இதெல்லாம் பத்தி பேசினா திமுக காரங்களுக்கு எப்படித்தான் இருக்குமோ தெரியலங்க. உண்மையை பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி மாநிலங்களவையில கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா மீதான விவாதம் நடந்திருக்கு. அந்த விவாதத்துல அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பேசும்போது, இந்திய கடல் மண்டலத்துல மீன் பிடிக்கும் போது தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டினாரு. இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. இந்திய கடல் எல்லையில மீன் பிடிக்க போறப்பெல்லாம் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்து சித்திரவதை செய்யறாங்க. மீனவர்களோட படகுகள், வலைகள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்யறாங்க. இதனால தமிழக மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. 1972 மற்றும் 1974 இந்தியா இலங்கை இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் விவாதத்துல அப்போ ஆட்சியில இருந்த திமுக மற்றும் காங்கிரஸ குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு. மேலும் கச்சத்தீவு விவகாரத்துல உரிய தீர்வு காணணும்னு வலியுறுத்தி இருந்தாரு. அதிமுக எம்பி பேச பேச எதிர்கட்சி வரிசையில இருந்த திமுக எம்பி திருச்சி சிவா ஆட்சேபம் தெரிவித்து குரல் எழுப்பியபடியே இருந்தாரு. மேலும் அவர் பேசியத அவை குறிப்பில இருந்தே நீக்கணும்னு பேசியிருக்கிறாரு. And I request you sir to explain whatever is out of context. It is under rule 240. Under rule 240 whatever he has spoken irrelevant, not connected with the bill, has to be explained sir. Kindly we expect you to be impartial and judicious. Kindly they are going beyond the bill. When we speak you don't allow, you don't even record. But now everything he has spoken, whatever he has spoken out of the bill must be explained sir. It is irrelevant. So kindly you are the custodian of the house and the rules. இப்படி உண்மையை பேசினா அது அவை குறிப்பில இருந்தே நீக்க சொல்லிட்டா மட்டும் அது உண்மை இல்லாம போயிடுமா என்ன? இது மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC-யுடன் இணைந்திருங்கள். நன்றி.